கச்சித் சஹஸ்ரான் மூர்க்காணாம் ஏகமிச்சசி பண்டிதம் பண்டிதோஹ்யர்த்தகிருச்ரேஷு குர்யாது நிஸ்ரேயசம் மகது. 1000 முட்டாள்களை மந்திரியா வைத்துக் கொள்வதை காட்டிலும் ஒரு புத்திமான மந்திரியா வச்சு நுட்டா பெரிய ஆபத்தை சுலபமா நீக்கி உலகத்துக்கு பரமட்சேமத்தை உண்டு பண்ணிவிடுவேன். கச்சித்து சஹஸ்ராது மூர்காம், முட்டாளர குறையா கூட்டி கூட்டத்தை கூட்டி காரியத்தை கெடுத்துக் கொண்டு பிரயோஜனம் இல்லை. கச்சித் சஹஸ்ராம் மூர்கானாம் ஏகமிச்சசி பண்டிதம், ஒரு புத்திமான் போறோம். அவன் ஒரு பண்டிதன் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, பெரிய ஆபத்துக்கள் வந்த சமயத்துல பண்டிதோஹி அர்த்தகிருச்ரேஷு குர்யாது நிஸ்ரேயசம் மஹது, பெரிய க்ஷேமத்தை உண்டு பண்ணி விடுவான் தேசத்துக்கு பெரிய ஆபத்து வந்த காலத்துல புத்திமானான மந்திரி. ஆகினால புத்திமான ஒரு மந்திரி இருந்தா போரும். நாளாம் மேதாவி மேதாவியான மந்திரி பரம சமர்த்தனாய் காரியத்தை நடத்தல் நல்ல திறமை உள்ளவனாக அவன் இருந்துட்டானேயான அவன் ராஜாவை அண்டினவனையோ என்ன பண்ணுவோம் தெரியுமோ, ஏராளமான ஐஸ்வர்யத்தை அட முடியா பண்ணிவிடுவான். குவிச்சு விடுவான் அர்த்தத்தை. அவன் அப்படி ராஜ்யத்துல ஸ்ரீ சமிருத்தி பொங்குமா. புத்திமான ஒரு மந்திரி இருந்துட்டா போருமாக்கம். ராஜ்யம் எப்படி இருக்கணும்னு சொல்றாள். மகான்கள் அக்னி சயனம் பண்ணி கருட சயனம் பண்ணி அதை பார்த்தா அப்படியே கருடன் மாதிரி இருக்கும். பெரிய கற்களை வச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அது அப்படியே கருடனே நேர வைகுண்டத்திலிருந்து வந்தா போல இருக்கும். அது மாதிரி கருட ஜெயனம் பண்ணின அந்த சித்தையெல்லாம் அப்படி அடுக்கி வச்சு நன்னா அழகா கட்டி வச்சிருக்கா. குளங்கள்லாம் நன்னா வெட்டப்பட்டு நன்னா இருந்துட்டு இருக்கா. அதையும் தவிர்த்து 4 ரோடு போற இடத்துல உள்ள பெரிய மரங்கள் இடத்துல சில தேவதைகள் வசிக்குமா. அந்த தேவதா ஸ்தானமாவது அப்படிப்பட்ட இடங்களை எல்லாம் நன்னா காவல் போட்டு ரட்சிக்கப்பட்டு வச்சிருக்கா. இப்படி எல்லாம் பிரச்சனை பண்றாள். பரதனை பார்த்து ராஜ்யத்தை சரியா நடத்துறியாங்கிறாள். நான் ராஜ்யம் இப்ப பரதனதுன்னு சுவாமி உன் ராஜ்யத்தை சரியா நீ நடத்திட்டு இருக்கியா, அதுல ஏதாவது தவறி போயிட்டியா, அப்படி தவறி போயிருந்து ஒரு காலம் உன் கையை விட்டு ராஜ்யம் போயிட்டுதா, அதனால நீ மறைவு ரீதியை கட்டிட்டு தலையில ஜட போட்டு நீங்க வந்துட்டியா தீனடா என்ன கேட்கிறாள் சுவாமி. சுரக்ஷிதா கச்சின்ன ஸ்ரத்தாம் கச்சித் குஹ்யம் நபாஷசே கச்சித் ஸ்த்ரியஹ சாந்த்வயசி. சுவாமி கேட்கிறாள், பரதா ஸ்திரீகளை சமாதானம் பண்ணி பெருமையா வச்சுட்டு இருக்கியா. எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதா. நம்ம எந்த குடும்பத்துல ஸ்திரீகளை பெருமையா வச்சுக்கிறானோ அந்த குடும்பத்துல தெய்வங்கள்லாம் சாநித்தியத்தை அடைஞ்சு அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்குமா. ஸ்திரீகளுடைய கண்ணுல இருந்து ஜலம் வராம பண்ணிட்டு இருக்கியா. அவன் சிலவன் உருமனை அழவிட்டு இருப்பான், ஒவ்வொன்றும் அழுதுகிட்டே இருப்பான். அந்த ஆத்துல ஒன்னும் உருப்படவே உருப்படாதுன்னு எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் போட்டுன்னு ஏதாவது இது வரும். கச்சித் ஸ்திரிய சாந்த்வயசி கச்சித்தாச்ச சுரக்ஷிதா. அண்ணா ரட்சிச்சு அவன் இஷ்டங்கள்லாம் பூர்த்தி பண்ணி வச்சு அவளை சரியா நீ ரட்சிச்சுன்னு வரையான்னு காட்டாளாம் சுவாமி பரதனை பார்த்து. கச்சின்ன ஸ்ரத்தாசாம் கச்சித் குஹ்யம் நபாஷசே. ஸ்திரீகள் சொல்றத முழுக்க நம்பாமல் இருக்கியா பரதான்னு கேட்டாள். ஸ்திரீகள் சொல்றத முழுக்க நம்பப்படாதா. பரதனை பார்த்து சுவாமி கேட்கிறாள். நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன். பொண்டூல் எங்கிட்ட கோவிச்சு விடாது. யாரு பாட்டுக்கு ராமாயணத்துல எங்களை எல்லாம் தூஷிக்கிறார்னு சொன்னாங்க. அதையும் தவிர்த்து இது திரேதாயுகத்தில் நடந்த கதை. அந்த நாள் பொண்டுகள் அப்படி இருக்கலாம், நீங்களாம் நல்லவாளா இருக்கலாம் கலியுகத்துல. கச்சின்ன ஸ்ரத்தாசாம் கச்சித் குஹ்யம் நபாஷசே. பின்ன நான் இன்னும் மே மாசம் முதல் வாரத்தில் நான் ஊருக்கு கூட போறேன் மெட்ராய். அவ என்கிட்ட கோவிச்சுப்பானே. அவ வார்த்தையை முழுக்க நம்பாமல் இருக்கியான்னு கேட்டாள். என்ன முழுக்க நம்பிப்படக்கூடாதான். அவளுக்கு ஏதாவது தனியா ஜாக வைக்கணும்னு எண்ணம் இருக்கும். அதுக்காக எத்தையாவது இவங்ககிட்ட தூபம் போட்டு விடுகள். உங்க அம்மா காவியில என்னமோ கருப்பா ஒரு உருண்டையை போட்டு கொடுத்தாலே பார்த்தேடா சொல்லுவள்.
இவன் அசடா இருந்தா ஆமாண்டி என்னமோ போல இருந்தது நீ காபி இல்ல உங்க அம்மாவுக்கு போட்டு நல்ல எண்ணமே இல்ல உங்களை என்னமோ பண்ணம்னு நினைச்சிட்டு இருக்கா. அம்மா என்னமோ பண்ணம்னு நினைச்சிட்டு இருந்தா நீ மாலை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவனே அம்மா அப்படி எல்லாம் பண்ணாம காப்பாத்திருக்கிறதுனால நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இப்படி சொல்லி கிள்ளி அது அசடா இருந்துட்டேன்னா உடனே விபூதி போட்ட பிசாசி மாதிரி ஆடி இன்னைக்கு மத்தியானமே வாரஜாக ஆமா அப்படி ஆரம்பிச்சுடுவோம். தனியாக போறேன் உங்களோட சேர்ந்து இருக்க முடியாது. என்ன நாங்க என்ன பண்ணோம்னு காப்பா உனக்கு என்னடாப்பா என்னதுக்கா எனக்கு ஒண்ணும் இல்லை நீங்க 2 பேரும் இருக்குதாம்பா அவளை அப்படின்லாம் சொல்லி கிள்ளி எதையா பண்ணி கிளப்பி விட்டுடுவா. அவ வார்த்தையை மூக்க நம்பாத அம்மா கருப்பா என்னமோ போட்டான்னா அதுல இருந்து தனியாக வைக்கணும்னு நினைக்கிறாள். ஆமா எங்க அம்மா பேர்ல குத்தம் சொல்லாத தனியாக வேணும்னா வேற வீடு பார்த்து போறேன் போடுவோம்னா ஆமாமா அதுக்காக தான் சொன்னேன்.